சேட்ஜி, பாத்தீங்களா, நான் சொன்னபடியே கொண்டு வந்துட்டேன். வெரி குட். காதர், கோகினூர் வைரத்துக்கு கூட விலை மதிப்புண்டு. ஆனா இந்த கோமேடக சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே. குமார், என்ன இதெல்லாம்? ஃபாரின் டூர், நீ போக வேண்டியதுதான். துரோகி, இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்த. கல்யாணத்தை விட எனக்கு காசுதான் பெருசு. நான்சென்ஸ். அம்மா, நீங்களாவது என்ன காப்பாத்துங்க அம்மா. இல்ல மதன், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணை விட்டுடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீ இவளுக்கு பறிஞ்சு பேசுற, உனக்கு யார் பேசுவாங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, இவங்களுக்கு விருந்து கொடுத்த அன்னைக்கு உன்னையும் ஒதுக்கிட்ட. ஒப்பந்தமானது அன்னைக்கு, ஒப்படைக்க போறது இன்னைக்கு. சுப்பி, உன் வேஷத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன். காதர், டேக் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஜாக்கிரதை. வெரி குட். என்ன மதன்லால்? ஓ, ஐ எம் சாரி, மிஸ்டர் மதன கோபாலன். உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். பெத்த தகப்பனே தம் பொண்ண மத்தவங்களுக்கு விக்கிற அக்கிரமத்தை இப்பதான் நான் பாக்குறேன். என்ன கதை அளக்குறியா? கதை இல்லடா மடையா. இந்த கீதா இவருடைய பொண்ணு. ராணி, சந்தர்ப்பம் பார்த்து விஷயம் முடுக்கிறதுலயும் திசையை திருப்புறதுலயும் நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என் அதிர்ஷ்டம் நீ இந்நேரத்தில் இங்க வந்தது. ரஹீம், நல்லா பாத்துக்கோ. கோபுரத்து உச்சியில் இருக்கிற கோடீஸ்வர பொறாயிரு. என்ன சொல்ற? வெரி நைஸ். So, you like her? Yes, I will. இந்த 3 பேரையும் பேக் பண்ணு. மதன்லால், அந்த பெண்கள் அப்படியே விட்டு எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. Come on, do it. விடுங்க பாருங்களேன். No, யாரும் அதே கூட. முதல்ல இந்த வியாபாரிகளை கட்டி போட சொல்லு. சொல்லு, கட்டி போடுங்கடா. என் மகளையும் என் மக மாதிரி இருக்கிற உன்னையும் அநியாயமா வேலை பேசிட்டேனே. இந்த ஆபத்திலிருந்து நீதாமா என்னை காப்பாத்தின. என்ன மன்னிச்சிடமா? சரி, டாக்டருங்க வாங்க. Good, it's good.
மானத்தை காப்பாத்தாட்டியா மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன். முதல்ல அந்த பொம்பளை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிக்கங்க. கமான் ரவுண்ட் அப். இந்த பொண்ணை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. சார் இது நீங்க போலீஸ்காரர் இருந்துகிட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் தலையிட்டீங்க. இது என்ன கேள்வி? அவர் மேலதிகாரி, கிரைம் பிரான்ச் எஸ்பி. உங்களுக்கு யாருங்க சொன்னது? யாரும் சொல்லல. ஒரு நாள் தற்செயலா உங்க அடையாள கார்டை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னம்மா, ராஜா, அன்னைக்கு என்ன பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீதான் எங்க அக்கா பொண்ணுங்கிறத சொல்லாம போயிட்டியம்மா. அதுக்கு காரணம் இருந்துச்சு சின்னம்மா. உங்க கணவரை பத்தின பல உண்மைகளை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனாலதான் சொல்லல. ராணி, நீங்க வரலன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடாத அக்கிரமங்கள் தான் நடத்திருக்கும். என்ன மன்னிச்சிடமா. எங்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? வாய வழி இல்லாம வாயும் வயிறுமா இருந்த இவங்கள அனாதையா விட்டுட்டு போனீங்களே, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. மங்க, உனக்கும் கீதாவுக்கும் ரொம்ப கொடுமை செஞ்சுட்டேன். இந்த நிலைமையில் என்னை ஏற்றுக்க உன் மனசு இடம் கொடுத்தது. ரொம்ப நன்றி. சேட்டு, அப்படியே எனக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட. ஏன்னா இவருக்கு இந்த ரகசிய இடத்தை காமிச்சு கொடுத்ததே நான் தான். இவங்க எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்ததும் நான் தான். நான் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் சேட்டு. இந்த உலகத்துல பிழைக்கணும்னா ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல அயோக்கியனா இருக்கணும். முட்டாளா இருக்கிறதே பெட்டர்னு நான் இருந்துட்டேன், அயோக்கியனா இருக்கிறது பெட்டர்னு நீ இருந்துட்டேன். எது பெட்டர்? போன மாசத்து சம்பளம் பாக்கி என்ன பண்ண போற? கொடுக்காம உள்ள போயிட போறியா என்ன? ராணி, என் குடும்ப நன்மைக்காக நீ பலமுறை அட்வைஸ் பண்ணியும் நான் அதை எடுத்துக்கல. அதுக்கு பலனை நான் அனுபவிச்சுட்டேன். இன்ஸ்பெக்டர், அவரை அழைச்சிட்டு போங்க. எஸ் சார். தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாரதியார் பாடின நம்ம தமிழ்நாட்டுல பணத்துக்காக பெத்த மகளையே மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க நினைச்ச இப்படி ஒரு தந்தை, வேலைக்காரிய கெடுத்து அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு பரட்டு கௌரவத்துக்காக பெத்த மகளையே வீட்டை விட்டு துரத்துற ஒரு பணக்கார தந்தை, வீட்டுக்காரிய தனியா விட்டுட்டு நாட்டு சேவையே பெருசா நினைச்சு முதலுக்கே மோசம் பண்ணிக்கிட்ட ஒரு அப்பாவி கணவன், நாகரிக முகம் தலைக்கேறி மண் குதிரையை நம்பி மோசம் போன பரிதாபத்துக்குரிய பெண். அப்பப்பா, இந்த உலகத்துல யாருகிட்டயுமே உண்மைங்கிறது மருந்துக்கு கூட கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஒரு நாடகமே நடக்குது. நாடகமே உலகங்கிறது இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பி சார், மதனகோபாலை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஒரு கருவியா பயன்படுத்துனீங்க. உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இனி என் உதவி தேவையில்லை. அம்மா, பெத்த தாய்க்கு மேலா நீ என்கிட்ட அன்பு காட்டின. எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு மகளா பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவேன். பொய்யும் பொறாமையும் வஞ்சகமும் நிறைஞ்ச இந்த மனித கூட்டத்தை விட்டு நிம்மதியான உலகத்துக்கு போறேன். வர்றேம்மா. ராணி, இல்லம்மா, நடந்ததை மறந்து என்ன மன்னிச்சிருமா. உன்னை என்னுடைய மகள்னு சொல்லிக்கிறதுல வெக்கப்படுறேன்னு அன்னைக்கு சொன்னேன், இப்ப சொல்றேன். உன்னுடைய தகப்பன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ராணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிரிய மன்னிக்கலன்னா நிம்மதியான இடத்தை தேடி நான் போக வேண்டி வந்துருமா. அம்மா ராணி, என் பொறுப்புகள்லாம் நீ ஏத்துக்கிட்டு இந்த கிழவனுக்கு ஓய்வு கொடுத்துருமா. இதான் எல்லாரும் பண்ற தப்பு. அவங்க பாட்டு ஏதோ ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதை கெடுத்து அவங்களை கூப்பிட்டு பதவியை கொடுத்து தப்பெல்லாம் பண்ண வைக்க போறீங்க. ஏன் சார் இதெல்லாம்? பேசாம அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. மாப்பிள்ளை பக்கத்துல இருக்காரு. அப்படியே யாரு இப்படி கேட்டாங்க உடனே நான் எஸ்பி சாருக்கு அவங்களுக்கும் காதல்ங்கிற உண்மையை சொல்லிடுவேன்னு பாக்குறீங்க. அதுதான் நம்ம கையில நடக்காது. அதுக்கெல்லாம் வேற ஆட பாருங்க. ஏமா சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே, சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டே. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே, சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ, விழிஜாலத்தில் உருவானதோ.